ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு 2026 வைகாசி மாத ராசி பலன்கள். இந்த வைகாசி மாதத்தினுடைய கிரக அமைப்புகளை முதலில் பார்க்கும் பொழுது, செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்தோட மேச மனையில் வலிமையாக இருக்க போகிறார். அதே போல் புதன் பகவானுடைய பெயர்ச்சியானது வைகாசி மாதம் 15ஆம் தேதி 29/5/2022 மிதுன மனைக்கு சென்று அங்கே ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார். அதுவும் மிக முக்கியமாக குரு பெயர்ச்சி நடக்க இருக்கிறது. இந்த வைகாசி மாதம் எப்போ நடக்குது? வைகாசி மாதம் 19ஆம் தேதி 2/6/2026 அன்று குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகமனைக்கு சென்று அமர்ந்து அங்கே உச்ச பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார். அதே போல சுக்கிர பெயர்ச்சி நடக்குது. எப்போ? வைகாசி மாதம் 25ஆம் தேதி 8/6/2026 அன்று சுக்கிர பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சியாகிறார். கேது பகவான் சிம்மமனையில் வீற்றிருக்க, ராகு பகவான் கும்பத்தில் அமர்ந்திருக்க, சனி பகவான் மீனத்தில் அமர்ந்திருக்கார். ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த வைகாசி மாதம் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, இந்த மாதம் என்ன தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள், ஸ்கிப் பண்ண வேண்டாம். கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ரிஷபராசி அன்பர்களே, வைகாசி மாதம் எப்படி இருக்க போகுது? உங்கள் ராசிநாதன் 2ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார். தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்தில் குரு பகவானோட சேர்ந்திருக்கார். ராசியில் சூரியன் இருக்கார். அதாவது தன்னம்பிக்கைக்கு காரக கிரகம் சூரியன் இந்த மாதம் முழுவதும் உங்கள் ராசியில் இருக்க போகுது. அப்போது வெளிச்சத்தோடு இருக்க போகிறீர்கள். சூரியன் எப்படி உலகத்தை சுற்றி வருகிறதோ அதே போல் சுற்றி வரணுங்கிற தன்னம்பிக்கையோட அந்த அதிகாரத்தோட செயல்படக்கூடிய தன்மை இந்த மாதம் முழுவதும் இருக்குது. சூரியனை போல இருப்பீங்க, கெத்தாக இருக்கக்கூடிய தன்மை. கூட வேற புதன் இருக்கார். அறிவுக்கு காரக கிரகமான புதன் உங்கள் ராசியிலேயே உங்கள் தலையிலேயே உட்கார்ந்துருக்கார். அப்போ எந்த இடத்தில் எதை பேசணும், எதை செய்யணுங்கிற அந்த அறிவு, புத்திசாலித்தனம் இயல்பாகவே இந்த மாதம் இருக்க போகிறது அப்படின்னு அர்த்தம். அதுவும் குறிப்பாக புதன் என்கின்ற கிரகம், தனஸ்தானத்தின் அதிபதியான புதன் ஆட்சி பலம் அடைகிறார். எப்போ? வைகாசி மாதம் 15. அப்போ 2க்குரியவன் 2ஆம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய தன்மை. அப்போ என்னென்ன? குடும்பம் நன்றாக இருக்க போகிறது, தனம் நன்றாக இருக்க போகிறது, உங்கள் வாக்கு பலிதம் நன்றாக இருக்க போகிறது, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க போகிறீர்கள், குடும்ப நபர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து சில நல்ல விஷயங்கள் செய்ய காத்து கொண்டிருக்கிறது. பேச்சு இனிமையாக இருக்குது. பேச்சு சார்ந்த துறை அல்லது தொழில், உங்கள் வாக்கு பலிதம்ங்கிறது நல்லா இருக்குது. உங்கள் வாக்கை நிறைவேற்ற போகிறீர்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்போ பொருளாதாரத்துக்கு பிரச்சனை வருமா சார்? எப்படி சார் வரும்? 2ஆம் அதிபதி வலிமை பெறப்போகிறது. அப்போ 2ஆம் இடம் ஸ்ட்ராங் ஆனாலே பொருளாதாரம் வலிமை பெறுகிறதுன்னு அர்த்தம் தானே. 3ஆம் இடத்தில் குரு பகவான் வந்து அமரப்போகிறார் இந்த வைகாசி மாதம் 19ஆம் தேதி. அப்போ குரு உச்ச பலம் அடைய போகிறது. சார், குரு நமக்கு கெடுதல் செய்யக்கூடியவன் தானே. இந்த ரிஷபத்துக்கு குரு 8ஆம் அதிபதி தானே, அட்டமாதிபதி தானே, வலிவேதனை செய்யக்கூடியவன் தானே. அவர் உச்சமாக இருக்கும்போது பெரிய வலிவேதனைகளை கொடுத்து விடுமோ என்கின்ற ஐயப்பாடு ஒரு சில ரிஷபத்துக்கு கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக வலி என்பது இல்லை. ஏன் இல்லைன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, 8ஆம் அதிபதி தனக்கு 8ல் வந்து உட்காரப்படுறார். 8க்குரியவன் தனக்கு 8ல் வந்து உட்காரும் போது வலியை அது உடைக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போ என்ன? வலி இல்லை. வலிகளை கொடுத்து கொண்டிருந்த ரிஷபத்துக்கு இப்போ வலி நிவாரணம் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போது ஒரு கடனை கொடுத்து கொண்டிருந்த, அல்லது ஒரு எதிரியை கொடுத்து கொண்டிருந்த, அல்லது ஒரு வழக்கு கொடுத்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் விடுதலை அடைய போகிறது அப்படிங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது சங்கடங்கள், வலி, வேதனை, துக்கம், துயரம், அசிங்கம், அவமானம் என்று சொல்லக்கூடிய ஒரு வலியைலோடு இருக்கக்கூடிய ரிஷபத்துக்கு இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம், அதாவது வைகாசி மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் அது நிவர்த்தியாகிறது. உங்களுடைய முயற்சியால்,
தன்னம்பிக்கையால் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம இந்த இடத்துல சொல்லலாம். 4க்குரியவன் சுகத்தை கொடுக்கக்கூடியவன் தான் சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் உங்கள் லக்னத்தில் போய் உட்கார்ந்துருக்கு. அப்போ 4ஆம் இடம் என்ன? தாய். தாயை பற்றிய சிந்தனை உணர்வுகள் அதிகமாக இருக்கும். தாயை விட்டு கொடுக்க மாட்டீங்க. தாய்க்கு ஏதாவது நல்லது செய்யணுங்கிற எண்ணம் உங்களுக்கு மனசில் ஆழமாக விதைக்கும். அதே சமயத்தில் சுகத்தை கொடுக்கக்கூடியவன், வீடு வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடியவன். அப்போது 4ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கும்போது அந்த 4ஐ பற்றிய சிந்தனை உணர்வுகள் உங்கள் தலை மேலே இருக்கும். சார் வீடு வாங்கிடலாமா, வாகனம் வாங்கிடலாமா, இல்லை வீட்டை ஆல்டர் பண்ணலாமா, வீட்டை மாற்றலாமா, வேற இடத்துக்கு ஷிஃப்ட் போகலாமா, அல்லது தொழில் இடமாற்றம் பண்ணலாமா, இந்த மாதிரி ஒரு மாற்றம் என்பதற்கான என்ன உணர்வுகளை உங்கள் ஆழ் மனதில் தோன்றும், அதை செயல்படுத்தக்கூடிய அமைப்பும் இந்த வைகாசி மாதம் உண்டு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி, காதல் ஸ்தானத்தின் அதிபதி தான் அந்த 5ஆம் அதிபதி. எங்கே இருக்கார்? உங்கள் ராசிலேயே உட்கார்ந்துருக்கார். ரொம்ப நல்ல அமைப்பு தான். அதே சமயத்தில் இந்த வைகாசி 15க்கு அப்புறம் ஆட்சி பலம் அடையுது. 5ஆம் அதிபதி ஸ்ட்ராங் ஆகுது, பூர்வ புண்ணியாதிபதி ஸ்ட்ராங் ஆகுது. 5ங்கிறது குழந்தைகள், அந்த குழந்தை ஸ்தானாதிபதி வலுப்பெறுகிறது. அப்போ குழந்தை ஆசைகளை நிறைவேற்ற போகிறீங்க. குழந்தை படிப்புக்காக உங்களுடைய என்ன மனம் சிந்தனைகள் ஒரு சேர செயல்படுத்த போகிறீங்க. அதையும் செயல்படுத்தி வெற்றி காண்பீங்க. அப்போ குழந்தைகள் என்ன ஆசைப்படுது, என்ன படிக்கணும்னு நினைக்குது, அது நிறைவேறும். ஒரு இன்ஜினியர் படிக்கணுமா, இல்லை டாக்டர் ஆகணுமா, இல்லை வக்கீல் ஆகணுமா, இல்லை ஒரு சிஏ படிக்கணுமா, ஸோ என்ன படிக்கணும் என்று தன்னுடைய ஆழ்மனதில் நினைத்து கொண்டிருக்கிறதோ அதை நிறைவேற்றக்கூடிய அந்த அமைப்பில் இருக்குது. ஏன்னா சூரியன் அங்கேயே இருக்கார். அப்போது சூரியனுங்கிறது தகப்பனை குறிக்கக்கூடிய கிரகம். அப்போ கண்டிப்பாக அது செயல்படுத்தக்கூடிய அமைப்புங்கிறது இந்த ரிஷபத்துக்கு நல்லாவே இருக்குது. அதே சமயத்தில் குழந்தை காரக கிரகம் பார்த்திங்கன்னா உச்சபலம் அடையுது. அப்போ குழந்தை காரக கிரகம் உச்சபலம் போது குழந்தைகளை பற்றிய எண்ண ஓட்டங்கள், சிந்தனைகள், அவங்க படிக்க வைக்கிறது, அவங்கள பற்றி தீர்மானம் பண்ணுறது, அவங்களுக்கான திருமண செலவுகள், அவங்கள பற்றி இந்த குழந்தைகளை பற்றிய அந்த எண்ண ஓட்டங்கள் கண்டிப்பாக அதிகப்படுத்தும். அதை செயல்படுத்தக்கூடிய அமைப்புங்கிறது நல்லபடியாக இருக்கிறது. சார் திருமணம் எப்போ சார் நடக்கும்? இது வரைக்கும் ஒரே தடை, தாமதம், பிரச்சனை. இப்போ பாருங்கள், குரு பயிற்சி ஆகிறார், முயற்சி ஸ்தானத்தில் வந்து அமர்கிறார். உங்கள் முயற்சியால் திருமணம் நடக்கும். ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். ஏன்? 3ஆம் இடத்தில் உச்சமாக இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய திருமண ஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்வோம். அப்போ எங்கே பார்க்குறார்? விருச்சிகத்தை பார்க்குறார், விருச்சிக மனையை பார்க்குறார். அந்த விருச்சிகத்தில் என்ன இருக்குது? திருமணம் என்கின்ற அமைப்பு அங்கே இருக்குது. அப்போது திருமணம் ஆகாத இந்த ரிஷபத்துக்கெல்லாம் திருமணம் ஆகக்கூடிய அந்த திருமணத்தில் இருந்தக்கூடிய தடைகள் எல்லாம் விலக இருக்கிறது. அப்போ இந்த வருடம் எடுத்துக்கிட்டா அந்த குரு பார்வையால் இந்த வைகாசியிலிருந்தே திருமணத்துக்கு தடை இல்லை. டக்கு நடக்கும், நினச்ச மாதிரி நடக்கும், உங்கள் ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி நடக்கும், உங்கள் மனதுக்கு பிடித்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் 7ஆம் அதிபதி இப்போ ஆட்சியாக வேறு இருக்கார், ஸ்ட்ராங்காக இருக்கார். நிறைய ரிஷபத்துக்கு சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புங்கிறது நல்லபடியாகவே இருக்கிறது. அதே சமயத்தில் 8க்குரியவன் தனக்கு 8ல் இருக்கும்போது ஏற்கனவே சொல்லிட்ட வலி, வேதனை, துக்கம், துயரம் அத்தனையும் விலக காத்து கொண்டிருக்கிறது. பாக்யாதிபதி, அதாவது இந்த ரிஷபத்துக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவானத்தை சொல்லணும். அந்த சனி பகவான் எங்கே இருக்கார்? 11ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இனிமேல் அதீத நன்மைகளை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது. ஏன்னா ஏன் சார் சொல்கிறீங்க? இதுவரைக்கும் இல்லை, பெருசாக நடக்கலை சார். ஓஹோ ஆகோ அது நடக்கு இது நடக்குன்னு சொல்கிறோம். நிறைய பேர் சேனல் நிறைய இடத்துல சொன்னோம். இப்போ நடக்கலையே சார். இனி நடக்க காத்து கொண்டிருக்கிறது. ஏன்னா 9க்கு 10க்குரியவன் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் அந்த லாபஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அந்த 11ஆம் இடமான அந்த லாபஸ்தானத்தை பார்க்கறதுனாலையும் அங்கே சனி பகவானை பார்க்குறார். அப்போது டபுள் லக்கு தான், லக்கு தான். இந்த ரிஷபத்துக்கு நிறைய ஜாக்பாட், நிறைய லக்கு, நிறைய அதிர்ஷ்டம்,
நல்ல மாற்றங்கள், வேலையில் மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், இடம் மாற்றம், இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது, ப்ரமோஷன் கிடைக்கிறது, அதாவது கவர்மெண்ட் வேலைக்கு போகிறது, ஒரு ஆசைகள் உங்கள் மனசில் நினச்சிட்டு இருப்பீங்க பாருங்கள், அது உங்கள் முயற்சியால் இனிமேல் சக்ஸஸ் கொடுக்கும்னு சொல்ல வரேன். அப்போ ரிஷபம் நல்லது நடக்கக்கூடிய மாதத்தின் தொடக்க புள்ளியாகவே இந்த வைகாசி மாதம் அமையிருக்குன்னு சொல்லலாம். அப்போ வைகாசி மாதத்திலிருந்து ஏறுமுகம்தான், இனி இறங்கு முகம் என்பது இல்லை. அப்போ தொட்டது துளங்க போகுது, நினைச்ச காரியங்கள் ஜெயமாக போகிறது. நீங்கள் எந்த தொழில் வேணால் இருங்க, இல்லை வேலையில் இருங்க. அப்போ வேலையில் இருக்கின்றவர்கள் ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட், அடுத்த வேலை, அடுத்த ஜம்ப் அப்படி போகக்கூடிய அமைப்பு. ஒரு சிலருக்கு சொந்த தொழில் செய்யக்கூடிய எண்ணங்கள், அந்த தன்மைகள் உருவாகும். இல்லை ஏற்கனவே சொந்த தொழில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் புதிதாக வேற அடிஷ்னலாக கிளைகளை உருவாக்குவதில் அதிகமான லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய தன்மையில் இப்படி கொண்டு போகும். வியாபாரத்தில் இருக்கிறவங்க புதிய நுணுக்கங்கள் செயல்படும், பேச்சுகள். புதன் சூப்பராக இருக்காரா, அழகாக அற்புதமாக இருக்கார், எந்த இடத்துல எதை பேசணும், அந்த அறிவை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய அத்தனை தொழில்களும் சூப்பராக இருக்க போகுது இந்த காலகட்டம். தகவல் தொடர்பு துறை, கம்யூனிகேஷன், நெட்வொர்க்கு, சாஃப்ட்வேரு, சிஏ, கணக்கு, அக்கௌண்ட், ஆடிட், இந்த மாதிரி இருக்கக்கூடிய அத்தனை ரிஷபத்துக்கும் நல்லபடியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக அமைகிறது. அப்போ ரிஷபத்துக்கு நல்ல மாதம் இந்த வைகாசி மாதம். இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக ஒரு பொதுவான பலன்கள். இந்த பதிவை தொடர்ந்து பாருங்கள், ஒரு 3 மாதம் கண்டினியூஸாக பாருங்கள், கண்டிப்பாக பொருந்தி வரும். அப்படி பொருந்தி வரவில்லை என்றால் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதன் அல்லது புத்திநாதன் பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதிகளுடைய தொடர்பு அல்லது பாவ கிரகங்களுடைய தொடர்பில் கண்டிப்பாக இருக்கும். ஒரு துல்லிய பலன் வேண்டும். இப்போ என்ன நடக்குது, 2026 என்ன நடக்க போகுது, வேலையா தொழிலா, என்ன கொடுப்பினை உங்களுக்கு இருக்குது, அப்படி சொந்த தொழில் செய்யணுன்னா எப்போ நம்ம ஆரம்பிக்கலாம், இல்லை வேலையில் எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும். இப்போ நான் +2 முடிச்சிட்டேன், எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், 2026 எப்போ நமக்கு திருமணம் கிடைக்கும், எப்போ நம்ம குழந்தை பாக்கி கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.